ஓகே, நம்ம போன வீடியோல வந்து Zabbix சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்தோம். ஸோ இப்போ Zabbixோட பேனல்ஸ் பத்தி நம்ம பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இந்த Zabbix டேஷ்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த டேஷ்போர்ட்ல தான் நமக்கு இங்கனுக்குள்ள தான் வந்து என்னென்ன அலர்ட் இருக்கு, நம்ம நெட்வொர்க்ல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே இங்கே தான் வந்து வரும். ஸோ இப்போ இந்த டேஷ்போர்டை எப்படி வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்னா நம்ம இதுக்கு நம்ம தேவையான விட்ஜெட் எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் வந்து அப்படி ஒன்று ஒன்றா அப்படி மாடிஃபை பண்ணுறேன், நீங்கள் அப்படி பாருங்க. அண்ட் ஸோ இதில் வந்து ஒரு ஓவர்வியூ வேற கொடுத்துருக்காங்க, அவைலபிள், நாட் அவைலபிள், ஸோ அன்னோன். இப்போ இந்த அன்னோன் இருக்கிறது நம்மளோட Zabbix சர்வர் தான் இருக்கு. நம்ம இப்போ தான் வந்து Zabbix சர்வர் இன்ஸ்டால் பண்ணி Zabbix ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த Zabbix ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த Zabbix சர்வருக்கு அனுப்புவோம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணோடனே அது எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணணும், அதுக்காக தான். ஸோ இப்போ ஆல் டேஷ்போர்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டேஷ்போர்ட் நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே கிரியேட் டேஷ்போர்ட் கொடுத்து புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஆல்ரெடி இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதுவே நல்லா தான் இருக்கும். இங்கே குளோபல் வியூன்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. இங்கே வந்து நீங்கள் டைம் வந்து என்ன ஃபார்மேட் வேணாலும் செக் பண்ணிக்கலாம், கிளாக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அனலாகிங் வச்சுக்கிறேன். ஸோ நம்ம Zabbix சர்வரோட ஸ்டேட்டஸ் எல்லாமே இங்கே தான் வரும். Zabbix சர்வர் ரன்னிங் நோ அப்படின்னு வந்துருக்கு, Zabbix சர்வர் வெர்ஷன், ஸோ எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம ஹோஸ்டோட CPU யூட்டிலைசேஷன் இது, ஸோ இது எல்லாமே இங்கே வரும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எடிட் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விட்ஜெட் ஆட் பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இவ்வளோ இது நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், இந்த இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான். அண்ட் இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் நமக்கு ஃபுல் வந்து இந்த பிளேடில் தான் எல்லாமே இருக்கும். ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா நமக்கு இருக்கிற ப்ராப்ளம், நம்ம நெட்வொர்க்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து இவங்களுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து வியூ ஆகும். ஸோ எல்லாமே நான் வந்து ப்ராப்ளம் வந்து நம்மளே கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் போக. இப்போ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூக்காக சொல்கிறேன், இதில் என்னென்ன பேனல் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணி எந்த ஹோஸ்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ப்ராப்ளமாக வச்சு இப்போ மொத்தமாக 10 ப்ராப்ளம் இருக்குன்னா 10 ப்ராப்ளம் இங்கே லிஸ்ட் ஆகும், அதை வச்சு பார்க்குறேன். இப்போ இங்கே ஹோஸ்ட் அப்படின்னா இந்த ஹோஸ்ட் நமக்கு இங்கே வந்துருச்சு. இந்த ஹோஸ்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் இங்கனுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் மாதிரி அடிக்கும். இப்போ வந்து ரொம்ப ஹையாக இருந்தால் ரெட்டில் இருக்கும், லோவாக இருந்தால் ஆரஞ்சில் இருக்கும், இந்த மாதிரி அலர்ட் வரும். ஸோ இந்த ஹோஸ்ட் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ். ஸோ அடுத்து வந்து லேட்டஸ்ட் டேட்டா, இது வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஏபிஐ ஏதாவது போட்டோம்னா நம்ம அந்த லேட்டஸ்ட் டேட்டா என்ன வந்து அப்படின்னு பார்க்கறதுக்காக மேப்ஸ் டிஸ்கவரி. நான் இப்போ இங்கே என்ன சொல்ல வரேன்னா மேக்ஸிமம் நம்ம ஒரு ஆஃபீஸ் என்வரன்மெண்ட்ல என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து சொல்ல போறேன். ஸோ இதுல வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு, பட் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத கற்றுக்கிட்டாலே போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்வென்ட்ரியில போஸ்ட்ல வந்து நீங்கள் என்னென்ன உங்க Zabbix சர்வருக்குள்ள என்னென்ன கொண்டு வரீங்க அப்படிங்கிற எல்லா லிஸ்ட்டுமே இங்கே வந்துடும். ஸோ அதில் என்ன நேம் என்ன, ஸோ டைப் என்ன, வாய்ஸ் என்ன இருக்கு, ஸோ எல்லாமே வந்துடும், மேக் அட்ரஸ் எல்லாமே வந்துடும். அதுக்காக தான். அண்டு டேட்டா கலெக்ஷன், இதுதான் இந்த பேனல் தான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பேனல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் குரூப்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த மானிட்டரிங் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா இப்போ ஒரு விண்டோஸ் மிஷினில் நான் வந்து Zabbix ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் இங்கே வந்து Zabbix சர்வரில் கான்ஃபிகர் பண்ணிடுறேன். அந்த ஏஜென்ட்டை கான்ஃபிகர் பண்ணிட்டா எனக்கு வந்துடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஒன்று வேணும். ஸோ அந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிறதுல தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ண, இந்த டேட்டாக்கெல்லாம் எனக்கு வந்து அலர்ட் சொல்லு அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷனுமே இந்த டெம்ப்ளேட்ல தான் இருக்கும். ஸோ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே வந்து Zabbixோட அஃபிஷியல் அவங்களே வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் வச்சிருக்காங்க. Zabbix டெம்ப்ளேட்ஸ்ன்னு போட்டாலே நிறைய இருக்கு. ஸோ அதிலே போதுமானதாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் எல்லாமே இந்த அப்பாச்சிக்கு தேவையான டெம்ப்ளேட்டு, ஸோ இதெல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதெல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதெல்லாத்தையும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் போக. ஓகே, இப்போ இந்த டெம்ப்ளேட் எல்லாத்தையும் வந்து கலெக்டிவான டெம்ப்ளேட் எல்லாத்தையும் ஒரே குரூப்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தான் டெம்ப்ளேட் குரூப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அப்பாச்சி, HTTP, Jenkins, Kubernetes, ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் டெம்ப்ளேட், கிளவுட் பேஸ்ட் டெம்ப்ளேட், டேட்டா பேஸ்ட் டெம்ப்ளேட்ஸ்.
ஸோ இந்த மாதிரி வந்து டெம்ப்ளேட் எல்லாத்தையும் ஒரே குரூப்ல கொண்டு வரதுக்கு பேர் தான் டெம்ப்ளேட் குரூப்ஸ். அண்ட் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் குரூப்ஸ். ஸோ இந்த ஹோஸ்ட் குரூப்ஸ்ல டேட்டா பேஸ் சர்வர்ஸ் எல்லாத்தையும் டேட்டா பேஸ்ங்கிற குரூப்ல கொண்டு வரணும். ஹைப்பர்வைசருக்குள்ள எல்லாத்தையும் வந்து ஹைப்பர்வைசர்ல கொண்டு வரணும். விர்ச்சுவல் மிஷின் எல்லாத்தையும் விர்ச்சுவல் மிஷின்ல கொண்டு வரணும். லினக்ஸ் சர்வர்ஸ் எல்லாத்தையும் லினக்ஸ் சர்வர்க்குள்ள கொண்டு வரணும். ஸோ இதுக்கு இந்த எல்லாத்தையும் குரூப் பண்றதுக்கு தான் இந்த ஹோஸ்ட் குரூப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து இண்டிவிஜுவல் டெம்ப்ளேட். ஸோ இது வந்து டெம்ப்ளேட். இப்போ டெம்ப்ளேட்டை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐட்டம்னு ஒன்று இருக்கும், ட்ரிகர்ஸ் இருக்கும். ஐட்டம்னா இந்த இதை வந்து கலெக்ட் பண்ணு அப்படிங்கிறத நம்ம சொல்றது. ட்ரிகர்னா இந்த வேல்யூக்கு மேல இந்த ஐட்டம் போயிருச்சுன்னா ட்ரிகர் பண்ணு அப்படின்னு. ட்ரிகர் தான் நமக்கு அலர்ட் ஆகணும். ஸோ இப்போ கிராஃப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ கிராஃப் எதுக்குன்னா இந்த CPU எல்லாத்தையும் அது கலெக்ட் பண்ணிட்டே இருக்கும், அதை வந்து நம்ம கிராஃபாக பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. நம்ம எல்லாத்தையும் போக ப்ராக்டிக்கலா அப்படியே பண்ணுவோம். இப்போ இந்த ஹோஸ்ட்ல வந்து எல்லா ஹோஸ்டும் வந்து இங்க நம்ம பண்ற ஹோஸ்ட்ல வந்து இங்க வந்துடும். எப்படி ஹோஸ்ட் ஆட் பண்றதுன்னா இந்த மேல கிரியேட் ஹோஸ்ட் இது கொடுத்து ஹோஸ்ட் நேம் கொடுத்து நம்ம வந்து ஹோஸ்ட் குரூப் எந்த குரூப்ல நம்ம கண்டிப்பா ஹோஸ்ட் குரூப் ஆட் பண்ணி ஆகணும். அண்ட் வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணணும். டெம்ப்ளேட் ஆட் பண்ணாதான் நமக்கு ஏஜென்ட்டே கனெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு மேலேயும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிக்கலா பார்ப்போம். அண்ட் இப்போ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்னன்னா இப்போ ஒரு சர்வர்ல வந்து நீங்க ஏதோ பண்ண போறீங்க, அப்கிரேட் பண்ண போறீங்க, வெர்ஷன் அப்கிரேட் பண்ண போறீங்கன்னா அதுல நிறைய அலர்ட் வந்து போகும். நிறைய ஏதோ ரீபூட் பண்ணுவீங்க, அலர்ட் வந்துட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த மிஷினை கிரியேட் மெயின்டெனன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த மிஷினை இதுல ஆட் பண்ணி விட்டோம் அப்படின்னா குறிப்பிட்ட பர்டிகுலர் டைமுக்கு மட்டும் அலர்ட் எதுவுமே வராது. ஸோ அது வந்து அந்த மிஷின் வந்து மெயின்டெனன்ஸ் மோட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுலேயே வந்து ஆக்டிவ் சின்ஸ் ஆக்டிவ் ஃபில்னு ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுல அலர்ட்ஸ்னு ஒரு பேனல் இருக்கு இல்லையா. இதுல வந்து மீடியா டைப்ஸ் அப்படி இருக்கும். மீடியா டைப்ஸ்ல தான் வந்து நமக்கு எந்த மீடியா மூலமா அலர்ட் வரணும் அப்படிங்கிறத வந்து கான்செப்ட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். ஸ்லாக் இருக்கு, சர்வீஸ் நவ் இருக்கு, ஆஃபீஸ் 365 வரணுமா, MS டீம்ஸ் இருக்கு, ஒரு டீம்ஸ்ல வரும், அண்ட் வந்து ஜிமெயில்ல வரும், அண்ட் இமெயில்ல வரும், டிஸ்கார்ட்ல வரும். ஸோ டெலகிராம்ல கூட வர வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இமெயில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இமெயிலை நான் எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து யூசர் மேனேஜ்மெண்ட். ஸோ அடுத்து யூசரையும் நம்ம வழக்கம்போல அப்படியே குரூப்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எந்த யூசர் எந்த கீழே வரணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் யூசர்ஸ்ல வந்து அட்மின் யூசர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நார்மலா அவங்களுக்கு என்ன ரோல் வேணும் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் ரோல்ஸ்ல பார்த்தீங்கன்னா அட்மின் ரோல், கெஸ்ட் ரோல், சூப்பர் அட்மின், நார்மல் யூசர் அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க யாருக்கும் ஆக்சஸ் கொடுக்க போறீங்க, அவங்க வந்து L1 இன்ஜினியர் அப்படின்னா அவங்க ஜஸ்ட் இந்த வியூ மட்டும் பண்ணா போதும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். லைக் வந்து அவங்க இப்போ நெட்வொர்க் இன்ஜினியர்னா நெட்வொர்க் மட்டும் அவங்க மேனேஜ் பண்ணா போதும், நெட்வொர்க் டிவைசஸ் மட்டும் பார்த்தா போதும், நெட்வொர்க் டிவைசஸோட யூட்டிலைசேஷன் பார்த்தா மட்டும் போதும் அப்படின்றத ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். சர்வர் யூஸ் பண்றாங்கன்னா சர்வர் ரிலேட்டடானதுக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய அதில் வந்து ஒரு பெரிய கான்செப்ட் நம்ம யூசர் ரோல்ஸ் எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்ல டிஃபால்ட் அந்த ப்ரிஃபரன்ஸு, கலரிங் என்ன இருக்கணும், ஸோ அது எல்லாத்தையும் வந்து மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் ஒரு ராபிட் சர்வர் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் பேனலில். இதை வந்து போக நம்ம ப்ராக்டிக்கலாக இது எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒன்றா நம்ம போவோம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.